ஒரு கிழவன் தமிழகத்திலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். அது EVKS இளங்கோவன் என்றதும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இது யாருடைய கருத்தும் இல்லை, இது என்னுடைய கருத்து. ஏன் இதை இப்போது சொல்லுகின்றேன் என்று சொன்னால், தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் அவர்கள் இன்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக மியாட் மருத்துவமனை அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் பல பேரும் அவருக்கு இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் என்னாலோ அல்லது என்னை போன்ற தமிழ் மக்களாலோ இந்த செய்தியை கவலையான செய்தியாகவோ அல்லது சோகமான செய்தியாகவோ இயல்பான செய்தியாகவோ அல்லது இறந்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றோ நினைக்க முடியவில்லை, அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. கடந்த 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவுக்கு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் முடிவடைகின்றது. அதாவது இறுதி யுத்தம் முடிவடைகின்ற இறுதி நாள் அளவிலே வெள்ளை கொடியுடன் பலர் சரணடைந்தார்கள். அதிலே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவரின் மகனான பாலச்சந்திரன் அவர்களும் இராணுவத்திடம் வந்து சரணடைந்திருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பாலச்சந்திரனை, அதாவது சரணடைந்த அந்த சிறுவனை சிங்கள இராணுவம் சுட்டுக் கொண்டது. அது தொடர்பான புகைப்படம் வெளியாகி உலக அளவில், அதுவும் முக்கியமாக தமிழர்களின் நெஞ்சை பதபதைக்க வைத்தது. ஒரு கதைக்கு சிங்கள இராணுவம் அல்லது இலங்கை அரசாங்கத்தின் அடிப்படையில் அல்லது சில மேற்குலக நாடுகளின் பார்வையில் பயங்கரவாத இயக்கமாக புலிகள் அமைப்பு இருக்கலாம், பயங்கரவாத தலைவராக பிரபாகரன் அவர்கள் இருக்கலாம், அது உங்களுடைய பார்வை. ஆனால் அப்படி உங்களுடைய பார்வை இருந்தாலும் அவரது மகன், அதாவது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனை, அந்த சிறுவனை எவ்வாறு நீங்கள் போர் விதிமுறைகளை எல்லாம் மீறி கொலை செய்வீர்கள் என்கின்ற கேள்வியை பலருமே கேட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலை அந்த புகைப்படத்தை பார்த்த போது அனைவருமே கொதித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த EVKS இளங்கோவன் எனப்படுகின்ற, அதாவது இன்று உயிரிழந்த இந்த கிழவன் சொன்ன விடயம், சிங்கள ராணுவம் ஒரு சிறுவனை சுட்டுக் கொண்டதாக கேள்விப்பட்டேன், பிரபாகரனின் மகன் என்பதும் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் என்று கூறியிருந்தார். எனவே இப்படியாப்பட்ட அந்த கிழவன், அதாவது இவ்வளவு ஒரு வக்கிர குணம் கொண்ட ஒரு கிழவன், ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்காக கவலைப்படுவதுதான் மனித இயல்பு, மனித மாண்பு. ஆனால் ஒரு சிறுவன் உயிரிழந்ததை சந்தோஷம் அடைந்தது என்று சொல்லுகின்ற ஒரு எச்சக்கலையாக இந்த இளங்கோவன் எனப்படுகின்ற இந்த கிழவன் இருந்தான். அந்த கிழவன் தான் இன்று உயிரிழந்திருக்கின்றான். இந்த கிழவனின் இறப்பு செய்தியை கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கிழவன் எப்போது இறந்திருக்க வேண்டிய ஆள், ஆனால் இப்போது வரைக்கும் இந்த கிழவன் இருந்திருக்கிறானே என்று நினைக்கின்ற போதும் கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கின்றது. அதற்கு முதலே இந்த கிழவனின் மகன் உயிரிழந்து விட்டார். மகன் உயிரிழந்தது பின்னதான் அந்த கிழவன் உயிரிழந்தார். எனவே அந்த கிழவனுக்கு தெரிந்திருக்கும் மகன் உயிரிழந்தால் எவ்வளவு வலி இருக்கும் என்பதை, அதாவது இயல்பாக உயிரிழந்தாலே எவ்வளவு வலி இருக்கும் என்பதை உணரக்கூடிய வகையிலே அவர் உணர்ந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். என்றாலும் அவர் சொன்ன அந்த கருத்தை தமிழ் மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் கூறுவீர்கள், அவர் இறந்த பின்னர் இப்படி கதைப்பது சரியா என்று. தயவு செய்து மன்னிக்க வேண்டும். காரணம், ஒரு மனிதன் இருக்கும்போது ஒழுங்காக இருந்தால், ஒழுங்காக நடந்து கொண்டால் தான் இறந்த பிறகு அவனை நினைத்து கண்ணீராக சிந்த முடியும். அவன் என்ன வேண்டுமென்றாலும் உயிரோடு இருக்கும் போது செய்வான். ஆனால் இறந்தால் பிறகு அவர் இறந்து விட்டு என்பதற்காக புகழ் பாடவோ அல்லது அவரை பற்றி விமர்சனம் செய்யாமலோ இருக்க முடியாது. காரணம், இந்த இனத்தை, இந்த இன மக்களை அழித்தவன், அதுக்கு காரணமாக இருந்தவன் எல்லாம் இறக்கும் போது பொறுமையாக இருக்க முடியாது. அப்படித்தான் நான் உங்களிடம் ஒரு கேள்வியையும் கேட்கின்றேன். உண்மையிலே மரணம் என்பது அனைவருக்கும் இயற்கை. அந்த வகையில் விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படுகின்ற கருணா அவர்கள் உயிரிழந்தாலோ அல்லது மஹிந்த ராஜபக்ச உயிரிழந்தாலோ இவ்வாறுதான் நீங்கள் சொல்லுவீர்களா? அவர் இறந்தால் ஒன்றும் கதைக்க கூடாது, இறந்த பிறகு ஒருத்தனை பற்றி கதைப்பது தவறன்று, அந்த விடயம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனது இனத்துக்கு துரோகம் செய்த ஒருவன் இறக்கின்ற போது அவனின் இறப்பையும் நான் கொண்டாடுவேன். ஏனென்றால் நான் முள்ளிவாய்க்கால் வரை சென்று வந்தவன். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.